ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சந்தியா அகாடமி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ரிவிஷனில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் தான் இது வந்து ஸ்கூல் நமக்கு கண்டென்ட் என்ன, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நான் கண்டென்ட்டாக கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இது வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 100% யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் லெசனுக்கான வீடியோ கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் லாங் பிரேக் இருக்கும். இப்போ லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கும் அதே சமயம் ரிவிஷனில் இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டுறவு கொள்கைகள், இது செகண்ட் லெசனாக நமக்கு கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு என்பது மனித நடத்தையும் மனிதாபிமானத்தையும் எல்லா நேரங்களிலும் ஆராயக்கூடியது. கூட்டுறவு இயக்கம் யாரிடம் இருந்து தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துயரற்ற மக்களிடையே தோன்றியது. கூட்டுறவு என்பது கூட்டுறவு வணிகத்துக்கென ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு என்று கூறியவர் திரு C.R. பே. கூட்டுறவில் மக்கள் தாங்களாகவே முன் வந்து தங்கள் பொருளாதார முறையில் தேவைக்கென அத்தகைய தகுதியுடையவர்கள் தாமாகவே தம்முன் ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு விரிவான இயக்கத்தின் ஒரு பகுதியே கூட்டுறவு என்று கூறியவர் யார்னா திரு V.L. மேத்தா. பொதுவாக அங்கீகரிக்கப்பட்ட கூட்டுறவு பற்றிய விளக்கத்தை டேஷ் டேஷ் சங்க பதிவாளர் கொடுத்திருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு H. கால்வெட் பஞ்சாப் சங்க பதிவாளர் கொடுத்திருப்பாரு. பொதுவாக அங்கீகரிக்கப்பட்ட கூட்டுறவு பற்றிய விளக்கத்தை திரு H. கால்வெட் பஞ்சாப் சங்க பதிவாளர் கொடுத்திருப்பாரு. நம் நாட்டில் கூட்டுறவுகள் எதன் அளவில் அதிகமான பணிகளில் ஈடுபட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய அளவில். இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா 100%. இப்போ கூற்று காரணமெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் தேசிய அளவில், மாநில அளவில், மாவட்ட அளவில் அப்படி மாற்றி வச்சு கூட நம்மளை கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. பொருளாதார நடவடிக்கைகளை பகிர்ந்து அளிப்பதும் பொருளாதார சக்தியை மக்களிடையே பகிர்ந்தளிப்பதும் என்று எந்த சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கு. கூட்டுறவு தத்துவம் என்பது என்னன்னா, வாழ்வது, சிந்திப்பது, இணைந்து செயலாற்றுவது. கூட்டுறவு பன்னாட்டு நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்த கொள்கைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. கூட்டுறவு இயக்கம் என்பது டேஷ் டேஷ் மாபெரும் மக்கள் இயக்கம், சமுதாய பொருளாதார முன்னேற்றத்தின் தூண். கூட்டுறவில் டேஷ் என்பது மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. தகவல் தொடர்பு. கூட்டுறவில் தகவல் தொடர்பு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க. பிரதம அளவிலான சங்கங்கள், மத்திய அளவிலான சங்கங்கள் அபெக்ஸ் மற்றும் தலைமை சங்கங்கள் ஆகியவை தகவல் பரிமாற்றங்களை எதன் மூலமாக துரிதமாக செயல்படுத்தி வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னஞ்சல்கள். கூட்டுறவு நிறுவனங்கள் சமுதாய முன்னேற்றத்தின் ஏணிகள், நலிவுற்ற மனிதர்களின் வாழ்க்கையை வளமாக மாற்றியமைக்க தோன்றியவை டேஷ் ஆகும். கற்பக விருட்சங்கள் ஆகும். W.V. வாட்கின் என்பவர் கூட்டுறவில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர் மற்றும் இதன் மூலதனம் பற்றி கூறியவை யாது? ஸோ இதில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க, அதனுடைய மூலதனம் என்ன அப்படின்னு என்ன சொல்லியிருப்பாருன்னா, இருக்கிறாங்க அட் ப்ரெசண்ட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 3.53 லட்சம் அல்லது அதற்கு மேலான கூட்டுறவுகளும் 17.51 கோடி உறுப்பினர்கள், 7,600 கோடி மூலதனம் இதில் இருக்குது. கூட்டுறவுல தற்சமயம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, அதனுடைய மூலதனம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.53 லட்சம் அல்லது அதற்கு மேலான கூட்டுறவுகள், 17.51 கோடி உறுப்பினர்கள், 76,000 கோடி மூலதனம் இருக்கிறதா W.V. வாட்கின் கொடுத்திருப்பாரு. ஆரம்ப காலங்களில் கூட்டுறவு அமைப்புகள் என்னவென்று அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய உதவி கூட்டுறவுகள் என அழைக்கப்பட்டது. கூட்டுறவு இயக்கத்தின் தத்துவம் எத்தனை ஆண்டுகள் கடந்து பரிணாம வளர்ச்சி பெற்று சிறப்பாக சேவை செய்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்காகவும் ஒருவர், ஒருவருக்காகவும் எல்லோரும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 100 ஆண்டுகளாக சிறப்பாக சேவை செய்து வருகிறது. சமத்துவம் எந்தெந்த தத்துவத்தை வலியுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவம் ஒரு உறுப்பினருக்கு ஒரு வாக்கு எனும் தத்துவத்தை தான் வலியுறுத்துகிறது. சுய உதவி குழுக்களின் தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இது எல்லாமே நீங்கள் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டடாக இருக்கும். இது எல்லாமே ஹைலைட்டான விஷயங்கள் மட்டும்தான். இந்த அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஷின், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறது மட்டும்தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதை மட்டும் பார்த்தா கூட போதும். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். சமுதாய முன்னேற்றம் தான் கூட்டுறவில் அடிப்படை கொள்கை. எவற்றின் பிரிவுகளை எல்லாம் கலந்து ஒற்றுமையாக இருந்து வருகிறது. சாதி, சமய, இன, மொழி கூட்டுறவு.
சமுதாய முன்னேற்றம் தான் கூட்டுறவுடைய அடிப்படை கொள்கை. இது எதன் பிரிவுகளை எல்லாம் கடந்து ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி, சமய, இன, மொழி இது எல்லாத்தையும் கடந்து தான் இந்த கூட்டுறவு என்னும் அடிப்படையில் ஒற்றுமையாக இருந்து வருது. கூட்டுறவு எந்த ஆண்டு மாகாண ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919. இது வந்து மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தமும் 1919. ஸோ ஏற வரும்போது கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. கூட்டுறவு சங்கங்களிலும் டேஷ் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. துணை விதி திருத்தம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவு நிறுவனங்களை கட்டாயப்படுத்தி பிரிப்பதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் அனைத்து மாநில கூட்டுறவு சங்கங்களிலும் யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட்டுறவு சங்க பதிவாளர். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், இது ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட்னு எடுத்துக்காதீங்க. கூட்டுறவு நிறுவனங்களை கட்டாயப்படுத்தி பிரிப்பதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் அனைத்து மாநில கூட்டுறவு சட்டங்களிலும் யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட்டுறவு சங்க பதிவாளருக்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. யாருடைய தலைமையில் இந்தியாவின் திட்டக்குழு ஒரு குழுவினை ஏற்படுத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌத்ரி பிரகாஷ். இது வந்து கேட்க மாட்டாங்க, இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அந்த பீரியடில் யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது இது எந்த பீரியட் அப்படின்னாலும் மென்ஷன் பண்ணாமல் யாருடைய தலைமையில் இந்தியாவின் திட்டக்குழு ஒரு குழுவை ஏற்படுத்தியது. என்ன குழுன்னு மென்ஷன் பண்ணல, ஒரு குழு மட்டும் தான். ஸோ இது வந்து நேம் மென்ஷன் வந்திருக்கு, பேரை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்றதுக்காக திட்டக்குழு ஒரு குழுவை நியமித்தது அப்படின்னா யாருடைய தலைமையில்? சௌத்ரி பிரகாஷ். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இது முக்கியமான ஒரு விஷயம் தான், ஏன்னா ஒருத்தருடைய நேம் மென்ஷனாக இருக்குது. கூட்டுறவின் முன்னேற்றம் தற்போதும் பிற்காலத்திலும் உயர்வு பெறும் முக்கியமான மதிப்பீடுகளை வழங்கிய அகில உலக கூட்டுறவு நிறுவனத்தின் தலைவர் லார்ஸ் மார்க். கூட்டுறவு முன்னேற்றம் தற்போதும் பிற்காலத்திலும் உயர்வு பெற முக்கியமான மதிப்பீடுகளை வழங்கிய உலக கூட்டுறவு நிறுவனத்தின் தலைவர் யாருன்னா உலக கூட்டுறவு நிறுவனத்தின் தலைவர் லார்ஸ் மார்க்ஸ். சங்கத்தில் உறுப்பினராக உள்ள விவசாயிகளுக்கு தேவையான டேஷ் மற்றும் டேஷ் டேஷ் போன்ற இரு பொருள்களை உரிய காலத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். விவசாய கடன்களும் உரம், விதை இது எல்லாமே அவர்களுக்கு உரிய காலத்தில் கொடுக்க வேணும். சங்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது கொடுக்கணும். 1991 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பெண்கள் இருக்காங்கன்னா 48% பெண்கள் இருக்காங்க. தொடக்க கூட்டுறவுகளில் பெண்களின் பங்கு எதில் அதிகமாக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர், பால் விநியோகம், நெசவாளர், மீன்வளம் இதில் எல்லாத்துலேயுமே பெண்களின் பங்கு தற்சமயம் தொடக்க கூட்டுறவுகளிலும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் இதில் ஆஃப் த போர்ஷன் எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட் பண்ணுவேன். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வரல. படிக்க ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே இதை மட்டும் பார்த்துட்டு போனால் கூட இட்ஸ் மோர் தேன் எனஃப். அதே மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்டோடைய இன்டர்னல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர்க்கே தெரிஞ்சதெல்லாம் வீடியோஸாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ அடுத்தடுத்து உடனுக்குடனே கொடுப்பேன். ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுவேன். நானும் சைட் பை சைடு ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.